வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கும் ஒரு அருமையான காணொளி தான். இலங்கையில் வந்து செய்யக்கூடிய ஒரு நெல்லினத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை தான் நாங்கள் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நெல்லினத்தை பற்றி தான் நாங்கள் முழுமையான வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போய் இந்த நெல்லினத்தை பற்றி வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோ வந்து தட்டாமல் முழுமையாக பாருங்க. சிறந்த பிரயோசனமான வீடியோ. இலங்கையில் உள்ள முக்கிய நெல்லாராய்ச்சி நிலையங்களில் ஒன்றுதான் பத்தலகுட நெல்லாராய்ச்சி நிலையம். அந்த பத்தலகுட நெல்லாராய்ச்சி நிலையத்தால் வந்து 2016 ஆண்டு வந்து வெளியிடப்பட்ட இனம்தான் BG 374 எனப்படக்கூடிய இந்த நெல்லினம். இந்த நெல்லினத்தின் வந்து சிறப்புகளை பார்க்கணும்னு சொன்னால், இந்த நெல்லினம் வந்து 68 சென்டிமீட்டர் மட்டும் வந்து உயரமாக வளரக்கூடிய நெல்லினமாக காணப்படுது. அதை விட இது வந்து 3.5 மாத நெல்லினம், 3.5 மாத வெள்ளை நாடுன்னு சொல்லப்படக்கூடிய நெல்லினமாக இருக்குது. இது வந்து 108 தொடக்க 110 நாள். இந்த விளைச்சல் காலம் வந்து 108 தொடக்க 110 நாளாக காணப்படுது. பாருங்கள், இந்த மட்டம் படிக்கிற தன்மையை பாருங்கள். அதால் தான் இது வந்து உண்மையாகவே கை ஈல் வெரைட்டி என்று சொல்லப்படுகின்றது. இந்த விளைச்சலை பார்க்க போனோம்னு சொன்னால், ஹெக்டேருக்கு வந்து 5.9 மெட்ரிக் டன் விளைச்சலாக வந்து கை ஈல்டு வெரைட்டி. இது வந்து உண்மையாகவே இலங்கையில் செய்யக்கூடிய ஒரு அதிக விளைச்சலை தரக்கூடிய இனங்களில் இதுவும் உண்டு. இது வந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய இனமாக இருந்தாலும் இதில் வந்து இன்னும் வந்து கூடிய அளவு சிறப்பியல்வு என்னன்னு சொன்னால், இதை வந்து நோய் இப்போ முக்கியமான 3-4 நோய்களுக்கு வந்து எதிர்ப்பை காட்டக்கூடிய இனமாக இருக்குது. முக்கியமாக நோய் என்னென்னு பார்க்க போனால் பிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய எரிபந்த நோய்க்கு வந்து இந்த வெரைட்டி வந்து எதிர்ப்பை காட்டக்கூடிய இனமாக இருக்குது. அதே போன்று BPH தத்தி தாக்கத்துக்கும் வந்து இவர் வந்து எதிர்ப்பை காட்டக்கூடிய இனமாக இருக்குது. அதை விட கோல்மீச் எனப்படக்கூடிய நோய்க்கும் வந்து எதிர்ப்பை காட்டக்கூடிய இனமாக இருக்கிறதால தான் இது வந்து அதிக விளைச்சலை தரக்கூடிய ஒரு இனமாக காணப்படுது. இது வந்து எல்லா காலநிலைக்கும் தாங்கி வளரக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறதால இந்த இனத்தை வந்து விரும்பி வந்து விவசாயிகள் வந்து விரும்பி செய்து கொண்டிருக்கணும். அதை விட அதிக விளைச்சல் கிடைக்கிறதாலையும் வந்து இதை விரும்பி விவசாயிகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். வடமாகாணத்தில் வந்து இது பல இடங்கள்லையும் செய்யப்பட்டு வருவதாலையும் இதன் உண்மையான விளைச்சலை வந்து கணிப்பு மூலமாகவும் தான் நாங்கள் வந்து இதை வந்து மாவட்ட விவசாய பயிற்சியிலேயே முட்டுச்சிட்டானில் வந்து ஒரு குறிப்பிட்ட துண்டத்தில் வந்து நட்டு பார்த்துருந்து நாங்கள் நட்டதில் வந்து வடமாகாணத்தில் வந்து இது வந்து செய்து அதிக விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இனமாக இருக்குது என்பதற்கு நாங்கள் சான்றாக தான் இதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அறுவடை செய்து முடிஞ்சு இதை வந்து விளைச்சலையும் கணிப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நம்புகிறோம். இது போன்ற பல விவசாயம் சம்பந்தமான காணொளிகளை பார்வையிட அடங்கா பற்றி என்னும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.